திருச்சி செவிலியர் மாணவி உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த டெக்ஸாமெத்தாசோன் மருந்துதான் காரணம் என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மருந்தை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய் மாணவன். வணக்கம் தாய் மாணவன், இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மாணவிக்கு வழங்கப்பட்ட தவறான மருந்தே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். தகுதியற்ற மருந்தாக இந்த டெக்ஸாமெத்தாசோன் என்பது இருந்ததன் விளைவாக அந்த மருந்தினுடைய மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுவதாக இன்று காலையில செய்திகளை வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில இந்த மருந்தினுடைய மாதிரி தற்போது கிண்டி கிங் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சுகாதாரத்துறை அமைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ குழுவினர் டெக்ஸாமெத்தாசோன் மருந்தால செவிலியர் மாணவி உயிரிழந்திருக்க கூடும் என ஆய்வறிக்கையில தெரிவித்ததன் அடிப்படையில மருந்தின் தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக அந்த மருந்து தற்போது எடுத்து வரப்பட்டிருக்கிறது. கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் மருத்துவ ஆராய்ச்சி மையத்துல மருந்தினுடைய மூலக்கூறுகள் சரியான அளவு இருந்ததா எனவும் குறிப்பிட்ட அந்த பேட்ச் மருந்துல எந்த வகை குறைபாடு இருந்தது என்பது தொடர்பாக தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. டெக்ஸாமெத்தாசோன் மருந்தினுடைய வழக்கமான மாதிரியையும் மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த தொகுப்புல பர்டிகுலர் பேட்சில் இருந்த தொகுப்புல இருந்த மருந்தினுடைய மாதிரி என 2 மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு இந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படுகிறது. மாணவிக்கு ஒவ்வாமைக்காக வழங்கப்பட்டிருந்த அந்த டெக்ஸாமெத்தாசோனுடைய மருத்துவ தன்மை எப்படியாக இருக்கிறது என்பதும் தற்போது அந்த ஆய்வுல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் ஆய்வகத்துல மாணவியினுடைய உடல் உறுப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. மயிலாப்பூர் ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த ஆய்வுல மாணவனுடைய உடல் உறுப்பு மற்றும் உடற்கூறு ஆய்வுல மாணவிக்கு வழங்கப்பட்ட அந்த டெக்ஸாமெத்தாசோனுடைய மருந்தின் ஆய்வுக்கு தொடர்ந்து அது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 2 ஆய்வுகளை பொறுத்துத்தான் மாணவிக்கு வழங்கப்பட்ட மருந்தின் தன்மை எப்படியாக இருந்தது, உண்மையிலேயே டெக்ஸாமெத்தாசோன் என்ற வழங்கப்பட்டிருந்த அந்த மருந்திலே ஏதேனும் குறைபாடு இருந்ததா என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலையில மருத்துவ வல்லுநர் குழு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில மாணவிக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த டெக்ஸாமெத்தாசோன் மருந்து என்பது தரமற்ற முறையில் இருந்திருக்க கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மருந்தின் தன்மை தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன்.